பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்ட நோக்கத்தை நாங்கள் எல்லாரும் விளங்கியிருக்கிறோம். ஹுதல்லின்னாஸ், மக்களுடைய மனிதர்களுடைய நேர்வழிக்காக அருளப்பட்டது. அல்லாஹ்வுடைய நோக்கம் இந்த ரமலானில் நிறைவேறுதா என்கிறத நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்கணும். மனிதர்கள் என்ற அந்தஸ்தில் தான் இன்னும் இருக்கிறோமா? தன்மைகள் வந்துவிட்டதா? மனிதர்கள் என்ற அந்தஸ்தில் ஆரம்பத்தில் குர்ஆன் இறங்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் இருந்தோம். சில சந்தர்ப்பங்களில் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அடாவிடித்தனங்கள், அல்லாஹ்வுக்கு புறம்பான செயல்களின் காரணமாக மிருகத்தன்மைகள் எங்களுக்குள்ளே இருந்திருக்கும். என்றாலும் மிருகங்களுடைய நேர்வழிக்காக குர்ஆனை இறக்கினேன் என்று கூறுவது உசிதம் அல்ல. ஆனாலும் மனித பிறப்பு, நாங்கள் மனித உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இதனால் அல்லாஹ் மனிதர்களுடைய நேர்வழிக்காக என்று எங்களுக்குள்ள பலவிதமான அசிங்கமான மிருகத்தன்மைகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்கிறார், அந்த குர்ஆனை பின்பற்றதின் மூலமாக நீங்கள் மனிதர்களாக ஆக முடியும் என்கிறது தான் அங்கே கூறப்பட்டிருக்குது. இன்று மிருகங்களுடைய சில பயங்கரமான தன்மைகளின் காரணமாக மனிதன் பல சமூக சீர்கேடுகளையும் செய்துவிடுகிறான். குடும்பத்துக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தி விடுகிறான். பல இன்னல்கள் துன்பங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுறது. இறுதியில் நல்லவன் என்று கருதப்பட்டவனும் கூட அந்த மிருகத்தனத்தின் காரணமாக சிறைவாசம் செய்யக்கூடிய நிலைமைகளும் எங்களுக்கு காண முடியுது. மனிதனுக்கு நேர்வழிக்காக குர்ஆன் அருள பெற்றிருக்குது. அந்த மனிதனுடைய தன்மையை நானும் நீங்களும் உருவாக்கி கொள்றதுக்குத்தான் நோன்பு விதியாக்கப்பட்டது. நோன்புடைய நோக்கம் எங்களுக்கு தெரிந்தாலும் கூட நாங்கள் அவ்வப்பொழுது மறந்து விடுகிறோம். முத்தகியாக ஆக வேண்டும். எப்போ முத்தகியாக மாறி முத்தகி என்ற தன்மை நம்மிடத்தில் வந்து விடுகிறதோ அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹிதாயத்துக்குரியவர்களாகவும் நாங்கள் மாறிவிடுவோம். முத்தகி என்ற தன்மை வந்துவிட்டால் குர்ஆனை பின்பற்றுவது ரொம்ப இலகுவாக இருக்கு. நல்ல அஹ்லாக், நல்ல பண்புகள் ரமலானினூடாக வளர்க்கப்பட வேண்டும். பண்புகள் வளர்க்கப்படக்கூடிய இந்த ரமலானிலையும் நாங்கள் அல்லாஹ்வுடைய கால நேரங்களை, சொர்க்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை மோசமான விதத்தில் செலவழிப்போம் என்றால் நிச்சயமாக நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். முத்தகி உடைய தன்மைகள் ஏராளமாக குர்ஆனில் கூறப்பட்டிருக்குது. முத்தகியுடைய தன்மைகள் ஏராளமாக ஹதீஸிலும் கூறப்பட்டிருக்கு. இவைகளை நாங்கள் படித்து இந்த ரமலான் உடைய காலத்தை அந்த தக்வாவை மிகவும் எங்களிடத்தில் வரவழைத்து கொள்றதுக்கு முயற்சிகளை செய்யணும். நாங்கள் இறுதியில் சூரத்து யூசுஃபில் ஓதின ஆயத்து தான் 87வது ஆயத். அந்த ஆயத்துடைய இறுதி பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது நிராசை கொள்ளாமல் இருக்கிறது, உறுதியான நம்பிக்கையை வைக்கிறத பற்றி பேசப்பட்டிருக்கு. அந்த இறுதி வார்த்தை தான் இன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரௌஹ், அல்லாஹ்வுடைய கிருபை. ரௌஹ் என்றால் இங்கே அல்லாஹ்வுடைய கிருபை. அதனை விட்டும் லா யைஅஸ், நிராசை கொள்ள மாட்டார்கள். இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிரான கூட்டங்களை தவிர. காஃபிரான கூட்டம் எனும் பொழுது முற்றிலும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்க மாட்டாது. அல்லாஹ் இங்கே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் என்று சொல்றது மூமின்களை தான். ஒரு காஃபிர் எப்பொழுதும் அவன் தனக்கு முன்னால் விளங்கக்கூடிய வஸ்துகளின் மீது தான் ஆறுதல் அடைவான், உறுதி கொள்வான்,
எல்லா நிலைமைகளையும் மறைவான விடயங்களை நிராகரித்து கொண்டே இருப்பான். இதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர் புன்யாமீனை தேடிக்கொண்டு வருமாறு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டளையிடுறாங்க. அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை வீணாக்க மாட்டான் என்றெல்லாம் கூறியிருக்கிறாங்க. இதனால் யூசுஃபை திருப்பி தரக்கூடும், அவர் உயிரோடு இருந்தால் திருப்பி தரக்கூடும் என்ற விடயத்தையும் இங்கே சொல்லுறாங்க. பொதுவாக சில பாவிகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத் கிருபையின் மீது நிராசை கொண்டவர்களாக ஆகிடுவாங்க. ஏண்டா பாவத்தினுடைய தன்மை அப்படித்தான். பாவம் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை இல்லாமலாக்கிவிடும். பாவம் மனிதனை அல்லாஹ் விட்டும் தூரமாக்கிவிடும். மட்டுமல்லாமல் ஏன் பாவம் செய்கிறதுக்கு தூண்டுதுண்டா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் இவர்களிடத்தில் இல்லாமல் போகுது. இதனால் தக்வாவுலையும் இவர்கள் குறையுள்ளவர்களாக ஆகின்றாங்க. எனவே இங்கே ஒரு உதாரணம் சொல்லப்படுது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூறி நம்பிக்கை இழப்பது காஃபிர்களுடைய தன்மை என்றும் சொல்லி ஒரு உதாரணத்தை கொண்டு வருவதை போல இருக்குது என்று தஃப்சீரில் சொல்கிறாங்க. ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்பு யூசுப், அவர்களுடைய ரகசியம் புன்யாமீன். கல்பையும் ரகசியத்தையும் தேடுறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. அல்லாஹ் தஆலாவுடைய கிருப, அதாவது அல்லாஹ்வுடைய அந்த சுடர், அல்லாஹ்வை அடைகிறது, இது தேடுறவங்களுக்கு தான் கிடைக்கும். யார் உள்ளத்தால் முன்னேறுவாங்களோ அவங்க தன்னுடைய ரப்பை கண்டு கொள்வாங்க. அல்லாஹு தாலா அவனுடைய ஒளியினால் சில இதயங்களில் தஜல்லியத்தை ஏற்படுத்துகிறார். யார் அல்லாவை தேடுறாங்களோ அவங்க அல்லாவை கண்டு கொள்வாங்க என்ற வாக்குறுதியும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அறிந்துக்கோ, என்னை தேடுறவன் என்னை நிச்சயமாக கண்டு கொள்வான். மை யத்லுபுனி வஜத, யார் என்ன தேடுவானோ அவன் பெற்றுக்கொள்வான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அல்லாஹ்வை தேடுறது அது உள்ளத்தை கொண்டு, இதயத்தை கொண்டு தான் இருக்கும், உடலை கொண்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை கண்டு கொள்றதும் இதயத்தால் தான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, யா ரப் கைஃப அஜிதுக, என்னுடைய ரப்பே நான் உன்னை எங்கே பெற்றுக்கொள்வேன், நான் உன்னை எங்கே தேடுவேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், முற்று முழுதும் எனக்காக வேண்டியே அபிமானம் கொண்டு என்னின் பக்கமே திரும்பி இருக்கக்கூடியவர்களுடைய இதயத்தில் என்னை தேடுங்க. அப்போ காஃபிரான கூட்டத்தை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபை விட்டும் வேறு யாரும் நிராசை கொள்ள மாட்டான். காஃபிரான கூட்டத்தை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நம்பிக்கை விட்டும் யாரும் நிராசை கொள்ள மாட்டாங்க. அத்துடனே காஃபிர்களை தவிர அல்லாஹ்வை தேடுவதை விட்டும் வேற யாரும் நம்பிக்கை இழக்கவும் மாட்டாங்க. எனவே நாங்கள் அல்லாஹ்வை தேடணும், அல்லாஹ்வை அடைய வேணும். இப்போ அடுத்த ஆயத் எங்களுக்கு சொல்லுது 88வது ஆயத். 88வது ஆயத், ஃபலம்மா தஹலு அலைஹி காலு யா யுஹல் அசீசு மஸ்ஸனா வ அஹ்லனா துர்ரு வஜஅனா பிபிதாஅத்தின் முஸ்ஜாத்தின் ஃபஅவ்ஃபி லனல் கைல வதஸத்தக் அலைனா இன்னல்லாஹ லா யஜ்ஸில் முத்தஸத்திகீன். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகளை 3வது முறையாகவும் ஈஜிப்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த நேரம் ஈஜிப்ட் உடைய அசீஸுக்கு ஒரு கடிதமும் எழுதுகிறாங்க. எங்களுக்கு தெரியும் ஈஜிப்ட் உடைய அசீஸ் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்கிறது. ஆனாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அதனை மறைத்தே வைத்திருந்தான். அவர்களுக்கு தெரியாது தன்னுடைய மகன் தான் அசீஸாக இருக்கிறார் என்று. அவர்கள் கடிதம் ஒன்றையும் அனுப்பினார்கள். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த புதல்வர்கள், பிள்ளைகள் ஈஜிப்டுடைய அசீஸுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பேசியது தான் இந்த ஆயத்திலே சொல்லப்படுது. இது 3வது பயணம் திரும்பி வராங்க. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும்
2 பயணம் வந்தாங்க, 2 தடவைகளும் அவங்களுக்கு சில தானியங்கள் கொடுக்கப்பட்டன. என்றாலும் அது அவர்களுக்கு பற்றாக்குறையாகவே இருந்தது, போதுதாக இருந்தது. இந்த தடவையில் ஃபலம்மா தஹலு அலைஹி, அவர்கள் அந்த யாக்கூப் அலை இஸ்லாம் அவருடைய பிள்ளைகள் அசீஸ் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் வந்த பொழுது காலு, கூறினார்கள், யா ஐயுஹல் அசீசு, அசீஸே, கவர்னரே, மஸ்ஸனா வ அஹ்லனா அத்துர்ரு, எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் துன்பம் பிடித்து கொண்டது. மஸ்ஸனா அத்துர்ரு, எங்களுக்கு துன்பம் பிடித்து கொண்டது. மஸ்ஸனா வ அஹ்லனா அத்துர்ரு வ ஜஅனா பி பிதாஅத்தின் முஸ்ஜாத்தின், நாங்கள் சில பொருள்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம், அதாவது சில கிரய பொருள்களை கொண்டு வந்திருக்கிறோம், அவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நிரப்பமாக தானியங்களை தாங்க என்று சொல்லி கேட்குறாங்க. வஜ்னா பிபிலாஅத்தின் முஸ்ஜாத்தின், அதாவது வெள்ளி மற்றும் உண்டான பொருள்கள், இவைகளைத்தான் எடுத்துக்கொண்டு வந்திருந்தாங்க, பொறுமதியான வஸ்துகள் என்றாலும் கூட உணவுடைய பற்றாக்குறை இருந்ததின் காரணமாக இந்த பொறுமதியான வஸ்துகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க இல்லை. இப்போ இவங்க வந்து அவைகளை கொடுத்து சொல்கிறாங்க, ஃபஅவ்ஃபிலனல் கைல, எங்களுக்கு தானியங்களை நீங்கள் நிரப்பமாக தாங்க. வதஸத்தக் அலைனா, எங்களுக்கு சதகாவும் செய்யுங்க. இன்னல்லாஹ யஜ்ஸில் முத்தஸத்திகீன், நிச்சயமாக அல்லாஹ் சதகா செய்கிறவங்களுக்கு, தர்மம் செய்கிறவங்களுக்கு நல்ல கூலி கொடுக்கிறான் என்று சொன்னாங்க. எனவே இங்கே ஒரு முக்கியமான விஷயம்தான், இந்த ரமலானுடைய காலத்திலையும் நாங்கள் அபரிமிதமாக சதகா செய்வோம். ஏற்கனவே பல தடவை சொல்லப்பட்டிருக்கிறது, புகாரியுடைய ஹதீஸ் ஞாபகப்படுத்தப்படுது. ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது மினர் ரீஹில் முர்சலா ஹீன யல்காஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருவார்கள். அந்த நேரம் ரசூலா தொடர்ந்து வீசும் காற்றை விடவும், ஒன்று புயல் காற்றும் என்று சொல்லப்படுது, தென்றல் காற்றும் என்ற கருத்து கொடுக்கப்பட்டிருக்குது, வேகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதனால் இந்த ரமலானுடைய காலத்தில் தர்மம் அதிகமாக செய்கிறதின் மூலமாக அல்லாஹ் ஏனைய மாதங்களில் அல்லாத அளவு இரட்டிப்பான கூலிகளை தர காத்திருக்கின்றான். இதனால தான் சஹாபி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இதா மாத்த சஹியுல் மாசிர், ஒரு கஷ்டமான ஈகை குணமுள்ள தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால், காலத்தில் அர்து வல் ஹஃபலத்து, பூமியும் மலாய்க்காமார்களும் கூறுகிறார்கள், ரப்பி தஜாவஸ் அன் அப்திகலி சஹாஇஹி ஃபித் துன்யா, யா அல்லாஹ், துனியாவுடைய காலத்தில் உன்னுடைய அடியான் உனக்காக அதிகமாக சதகாக்கள் செய்தார்கள், தான தர்மம் செய்தார், இதனால் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடு. வஸ்திஃபாஃபிஹி பிஹா, அந்த அவருடைய ஈகை குணம், கொடை தர்மத்தின் காரணமாக அவருடைய கர்மங்களை லேசாக்கிவிடு என்று சொல்லி இந்த ஹஃபலத்துடைய மலாய்க்காமார்கள், அதாவது அடியார்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சாட்டப்பட்ட மலாய்க்காமார்களும் பூமியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல வேண்டுகிறது. வைதா மாத்தல் பஹீலு, ஒரு கஞ்சன், ஒரு உலோபி மறுத்து விட்டால், காலத், பூமியும் மலாய்க்காமார்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ் மஹ்ஜுப் ஹாதல் அப்து அனில் ஜன்னத்தி தாயிமா, யா அல்லாஹ், நிரந்தரமான சொர்க்கத்தை விட்டும் இந்த அடியானுக்கு திரை போட்டுவிடு. அல்லாஹ் மஹ்ஜுப், யா அல்லாஹ், திரை போட்டுவிடு, ஹாதல் அப்த, இந்த அடியானுக்கு, அனில் ஜன்னத்தி தாயிமா, நிரந்தரமான சொர்க்கத்தில் அவன் நுழைவதை விட்டும் இவனுக்கு திரை போட்டுவிடு. கமா ஹஜப இபாதக அம்மா ஜஅல்த ஃபீ யதைஹி மினத் துன்யா, அவனுமோ துனியாவுடைய வாழக்கூடிய காலத்தில் தன்னுடைய அடியார்கள், அதாவது உன்னுடைய அடியார்கள் அவனிடத்தில் கேட்டு வரும் பொழுது அதற்கு திரையாக இருந்தான், அதனை கொடுத்து உதவவில்லை என்று சொல்வார்.
எனவே இப்படியான ஒரு பயங்கரமான கட்டத்திலிருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு அது மைத்துடைய நேரத்தில் ரொம்பவும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இதனால தான் சொல்லப்படுது, இன்ன சதகத்தை லத்ததுஃபஉ லமீதத்தஸ்ஸு, நிச்சயமாக சதகா கெட்ட மரணத்தை தடுக்கும், அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உண்டாக்கும், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த முறையில் ஈஜிப்டுடைய அசீஸிடத்தில் பேசுகிறாங்க. ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த கடிதத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் அவங்க எழுதியிருந்தது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய நண்பர் ஹலீலுல்லா இப்ராஹிம் அவர்களுடைய புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறுக்கப்பட்டாங்க, அவங்க தபீஹுல்லா, அதனை கொண்டு அவங்க சோதிக்கப்பட்டாங்க. இஸ்ராயிலுல்லா என்ற அடியான் யாக்கூப் ஈஜிப்ட் அசீஸுக்கு எழுதி கொள்கிற கடிதம் என்று அதனை ஆரம்பித்து கூறியிருந்தது தான், யாரு அல்லாஹ்வின் மீது தவக்கல் என்ற நம்பிக்கை வைப்பார்களோ அப்படியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு இப்போ கஷ்டம் வந்திக்குது. எங்களோட பாட்டன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதுடைய நெருப்பால் சோதிக்கப்பட்டார். அவர் பொறுமையோடு இருந்தார். அந்த நெருப்பை அல்லாஹ் அவருக்கு குளிர்ச்சியாக்கி கொடுத்தான். அவரை ஆரோக்கியம் பொருந்தியவனாக அல்லாஹ் ஆக்கினான். என்னுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அறுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டாங்க, அதாவது அறுக்கப்படுவதனை கொண்டு சோதிக்கப்பட்டாங்க. அவரும் அதனை சகித்து கொண்டார். இதனால் மகத்தான கூலிகளை அல்லாஹ் அவர்களுக்கு பிரதிபலனாக கொடுத்தான். இப்பொழுது என்ற புதவல் யூசுஃபை, என்னுடைய மகன் யூசுஃபை நான் இழந்து விட்டிருக்கிறேன். அதை கொண்டு அல்லாஹ் என்னை சோதித்து கொண்டிருக்கிறான். அவருக்காக நான் அழுது என்ற பார்வையும் போயிட்டது, என்ற உடம்பும் கூன் விழுந்துட்டது. உங்களிடத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மகன் புனியாமீனை அனுப்பிவிடுங்க, ஏனெனில் நான் அவரை கொண்டு தான் ஆறுதல் அடைந்து கொண்டிருந்தேன். அவரை நீங்கள் திருடர் என்று சொல்லி எண்ணிக்கொண்டீங்க, அவருக்கு நீங்கள் கள்ள பேரை சாட்டினீங்க. நாங்கள் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் திருட மாட்டோம், திருடக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் பெறவும் மாட்டோம். அவரை நீங்கள் என்னிடத்தில் திரும்ப அனுப்புங்க, இல்லை என்றால் உங்களுடைய 7 தலைமுறை வரைக்கும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பாதகமான துவா பிரார்த்தனை செய்வோம் என்று சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க. அதாவது நீங்கள் அப்படி அனுப்பிவிட இல்லைண்டா நாங்கள் பதுவா செய்வோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிள்ளைகள் இந்த கடிதத்தை அசீஸ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கொடுத்தாங்க, தானியத்தை கேட்டாங்க. எனவே இந்த கடிதத்தில் சில விஷயங்கள் ஏனைய முன்னைய வேதங்களில் அருளப்பட்டு இருக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதிலாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்று அவங்க மாற்றி எழுதிக்கிறாங்க. காரணம், அவங்க வரலாறு மாற்றக்கூடியவங்க. பொதுவாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தபீஹுல்லா என்கிறது பிரபல்யமான விஷயம். அவங்க தான் அறுக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய வேதங்களில் புகுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய வேதங்களில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை புகுத்தி இருக்கிறாங்க. காரணம், ஹசரத் ரசூலுல்லாஹ்வின் மீது ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக. ஏனெனில் ஹசரத் ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கப்படக்கூடிய இறுதி நபியாக வருவார்கள் என்ற நன்மாராயம் கூறப்பட்டிருந்தது. ஆனாலும் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வாரதுனால விரும்பல். ஏனெனில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு அடிமையாக இருந்ததின் காரணமாக இப்படி வரலாற்றையே மாற்றி அமைத்திருக்கிறாங்க.
இப்படியான ரிவாயத்துகள் சில இஸ்லாமிய புக்ஸாலையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி போட்டு பதிவாக்கி வைக்கிறாங்க. எனவே அவைகள்லையும் ஒரு கவனத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக வேண்டித்தான் இங்கே இது கூறப்பட்டுச்சு. அத்தசத்துக் என்ற வார்த்தை எங்களுடைய பாடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்குது. ரமலானுக்கு ரொம்பவும் தகுதியானதாக இருக்குது. தசத்துக் என்கிறது பொதுவாக சில வெகுமதிகளை கொடுக்கறதுக்கும் பாவிக்கிறது, தர்மம் செய்கிறதுக்கும் பாவிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் தான தர்மங்களில் சதக்காக்களில் சேரும். இந்த கருத்துப்படிக்கு அல்லாவை நாங்கள் பிரார்த்தனை செய்வோம், துவா கேட்போம். அல்லா இடத்துல, யா அல்லாஹ் எனக்கு நீ சதக்காவை கொடு என்று பிரார்த்திக்க கூடாது. அந்த துவா செய்யக்கூடிய நேரத்தில் எனக்கு சதக்காவை கொடு, அது வெகுமதி என்ற கருத்தில் ஈக்கிறதுனால சதக்காவை கொடு என்று சொல்லி பிரார்த்திக்க கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டத்தையே வகுத்து வைத்திருக்கிறான். அதில் உங்களுக்கு ஒன்றும் இல்லாட்டி ஒரு இனிமையான வார்த்தையை கொண்டாவது தர்மம் செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறான். கவுலும் மஅரூஃபும் வ மக்ஃபிரத்துன் ஹைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா. உங்களுடைய மஅரூஃபான ஒரு நல்ல இன்பமான ஒரு வார்த்தை, நெஞ்சை உள்ளத்தை முறிக்காத ஒரு வார்த்தை, நீங்கள் சதக்கா செய்து அதனை வேறு இடத்துல நான் இவருக்கு இப்படி கொடுத்தேன் என்று, அல்லது இன்ன குடும்பத்துக்கு இன்னாருக்கு இவ்வளோ கொடுத்தேன் என்று சொல்லி அதை எடுத்து அவங்களை கேள்விப்பட அவங்களுடைய உள்ளத்தில் வருத்தம் வருவதை விடவும் ஒரு இனிமையான வார்த்தை சிறந்தது என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவே எங்களுடைய சதக்காக்களை செய்கிறத மாதிரியே அதனை பாதுகாக்கிறதுக்கும் முயற்சி செய்ய வேணும். ஏன் அல்லாஹ் சதக்காவுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்றால், மனிதன் விரும்பக்கூடிய பொருள்களில் முதன்மை வாய்ந்தது தான் சொத்து, செல்வம், பணம் என்கிறது. என்னுடைய பொருள் என்று சேகரிக்கிறது. அதற்காக வேண்டியே வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க, அதுக்காக வேண்டியே சாகக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒத்துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. அல்லாஹ் குர்ஆனில் நீங்கள் இந்த பணத்தை அதிகமாக நேசிக்கிறீங்க என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். இதனால தான் இந்த சதக்காவுக்கு வேறு எதுக்கும் இல்லாத அபரிமிதமான கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். மேலுள்ள கை ரொம்பவும் சிறந்தது கீழுள்ள கையை விட என்று ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறதுக்கு ஏற்ப இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இழக்காதவர்கள், அல்லாஹ்வுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்கிறதெல்லாம் இந்த ஆயத்துகளமாக எங்களுக்கு விளங்குது. அத்துடனே சதக்காவில் நிறைய செயல்கள் உள்ளடங்குது. 2 பேருக்கு மத்தியில் நீதி செலுத்துறது, நல்ல காரியங்களில் நாங்கள் ஈடுபடுறது, பிறருக்கு உதவி செய்கிறது, நல்ல வார்த்தைகளை சொல்லுறது, தொழுகைக்காக நடந்து போகிறது, பாதையில் இருக்கக்கூடிய முட்கள் போன்ற மக்களுக்கு தீங்கு கொடுக்கக்கூடிய வஸ்துக்களை அகற்றுறது, இவைகள் எல்லாமே சதக்காவில் சேருது. எந்த அளவுக்குண்டா நஃபில் தொழுகைகளும் கூட சதக்காவில் சேருது. கடமைக்கு மேலதிகமாக செய்யும் வணக்கங்கள், ஏனைய நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் நஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் எங்களுக்கு இவைகளை சதக்காவாக அமைத்து தருகிறான். ஏற்கனவே ஹதீஸு குதிசு வந்திக்குது, ஏண்ட அடியான் நான் அவனை நஃபில்களை கொண்டு தான் நேசிக்கிறேன், அந்த நஃப்லான வணக்கங்களை நஃப்லான செயல்பாடுகளை கொண்டு தான் என்னிடத்தில் சமீபத்தை ஏற்படுத்துகிறேன், அவன் என்னை அடைகிறான், பிறகு நான் அவனை நேசிக்கிறேன், நேசித்தால் அவன் கேட்கும் செவியாக நான் மாறிவிடுகிறேன், பார்க்கும் பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்களுக்கும் காதுகளுக்கும் கேரண்டி கொடுக்கிறான். என்றால் இந்த கேரண்டி, இந்த உத்தரவாதம் எதன் மூலமாக கிடைக்குதுண்டா நஃப்லான செயல்களின் மூலமாகத்தான் கிடைக்குது. இதனால் ஜக்காத் கொடுக்கிறவர் தர்மை சிந்தையுள்ளவர் அல்ல,
ஜகாத் கொடுக்கிறவர் அவர் தர்ம சிந்தை ஈகை குணம் உள்ளவர் அல்ல. தொழுகை எப்படி கடமையோ அதே மாதிரி தான் ஜக்காத்தும் கடமை. தொழுகையை நிறைவேற்றாதவர் சோம்பல் கொள்ளுறவருக்கு எப்படி தண்டனைகள் இருக்கிறதோ அதே மாதிரி ஜக்காத் கொடுத்தாலும் அதில் அலட்சிய போக்கை கையாளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தண்டனைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே கடமைகளை நாங்கள் சீரான முறையில் நிறைவேற்றுவதோடு அதற்கு மேல் மிச்சமானவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இதனால தான் நோம்பின் உடைய குறைபாடுகளை நீக்கிறதுக்கு 6 நோன்பு விதியாக்கப்பட்டிருக்குது. அது எங்களுடைய ஃபர்லான நோம்பினுடைய குறைபாடுகளை அடைக்கும். அது நஃப்லாக தரப்பட்டிருக்குது. அதுக்கு சொல்லப்பட்டிருக்குது, மன் ஸாம ரமலான, யார் ரமலான்ல நோன்பை நோற்றுவிட்டு சும்மா அத்பாஹு சித்தம் மின் ஷவ்வால், யார் ஷவ்வால் உடைய 6 நோன்புகளை நோற்றுக்கொள்கிறார்களோ கானக சியாமித் தஹர், அது மாதம் முழுவதும் நோன்பு நோற்றதாக ஆக்கப்படுது. அத்தகைய கூலிகளை வழங்கப்படுது. எனவே நாங்கள் எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து கொண்டு அவைகளின் பரிகாரத்தை இந்த சதகாவின் மூலமாக ஷார்ட்கட் வழியில் தேட முடியும். காரணம், நாங்கள் எதை அதிகம் நேசிக்கிறோமோ, எதை அதிகம் விரும்புகிறோமோ, எதை அதிகம் சேமித்து கொண்டிருக்க ஆசைப்படுறோமோ, எதனின் மூலமாக எங்களுக்கு தேவையானவைகளை வாங்க வேண்டும் என்று ஆதரிக்கிறோமோ அவைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்தை மிகவும் சமீபமாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 89வது ஆயத் தொடருது. கால ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி இத் அன்தும் ஜாஹிலூன். கால, இங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி, நீங்க அறிந்திருக்கிறீர்களா, உங்களுக்கு தெரியுமா யூசுஃபையும் அவருடைய சகோதரனுடனும் நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க, அவர்களுக்கு என்ன செஞ்சீங்க என்று உங்களுக்கு தெரியுமா? இத் அன்தும் ஜாஹிலூன், நீங்கள் அதனை அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமையும் அவருடைய சகோதரரையும் இவங்க பல கொடுமைகளை படித்தினாங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உணர்த்தும் விதமாக இந்த ஆயத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவின் ஊடாக அல்லாஹ்வுடைய கலாமே கதீமில் இருந்ததை வெளிப்படுத்துகிறான். இதனால் நீங்கள் தௌபா செய்யுங்க என்ற விவரம் தான் இந்த ஆயத்தில் கூறப்படுது. நீங்கள் அதை மறந்து இருக்கிறீங்க அவங்களுக்கு செஞ்ச அநியாயத்தை. இதனால் நீங்கள் இவர்களுடைய விடயத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்கிறது அல்லாஹ் சொல்கிறான். இதே போல் எங்களின் ஊடாகவும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அநியாயங்கள் நடந்திருக்கு. மக்களின் ஊடாக எங்களுக்கு நடக்கக்கூடியதும் சதகா தான். மக்கள் நாங்கள் தவறு இல்லாத பொழுது எங்களுக்கு என்ன விதமான மோசடிகளை அநியாயங்களை செய்கிறாங்களோ அது எல்லாம் நாள மறுமையில் எங்களுடைய மீசானுல் ஹசனாத்தில் வரும். ஆனால் அந்த நேரங்களில் நாங்கள் அவர்களுக்கு பிரதிபதில் கொடுக்காம அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்களும் அதுக்குண்டான முறைகளில் ரியாக்ஷன் செஞ்சுவிட்டு கூலிகளை எதிர்பார்க்கிறது அது மடத்தனமானது. இதனால தான் இத் அன்தும் ஜாஹிலூன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த வெகுமதிகளை ஞாபகப்படுத்தி எங்களின் ஊடாக யாருக்கும் தீங்குகள் ஏற்பட்டிருந்தால் அதனை நாங்கள் மறந்து ஜாஹில்களாக இருக்காமல் அவைகளை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் இடத்துல முறையான முறையில் தௌபா செய்ய வேணும். இதனால் அல்லாஹ் அடியார்கள் மீது இரக்கம் கொள்கிறான். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க பிள்ளைகளிடத்தில். அவர் அந்த பிள்ளைகள் கடிதத்தை கொடுத்தோன்னே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் படித்து பார்த்துட்டு கண்ணீர் வடித்து அழுந்தாங்க. உடனே ஒரு பதில் கடிதமும் எழுதினாங்க. அதில் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் அடியாராகிய
இஸ்ராயிலுல்லா யாக்கூபுக்கு ஈஜிப்டுடைய அரசன் எழுதியது என்று அந்த கடிதத்தின் ஆரம்பம். பெரியாரே, உங்களுடைய கடிதம் எனக்கு கிடைத்தது, அதனை நான் படித்தேன், அதனை பூர்ணமாக நான் உணர்ந்தேன். அதில் நல்லோர்களான உங்களுடைய மூதாதைகளை பற்றி சொல்லியிருந்தீங்க. அவங்க பல கஷ்டங்களை அனுபவித்ததாகவும் நீங்கள் கூறியிருந்தீங்க. அவங்க சோதிக்கப்பட்டிருந்தாங்க, பொறுமையுடன் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அவர்களைப் போல பொறுமையுடன் இருங்க என்று சொல்லி வஸ்ஸலாம் என்று கடிதத்தை முடிச்சிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படித்த நேரம், இது அரசர்களுடைய கடிதம் இல்லை, நபிமார்களுடைய கடிதம், இது அரசர்களுடைய கடிதம் இல்லை, இது நபிமார்களுடைய கடிதம் தான் என்ற ஒரு உறுதியை கொண்டு அவங்க சொன்னாங்க, இந்த கடிதத்தை எழுதியவர் யூசுஃபாகத்தான் இருக்க முடியும். இந்த கடிதத்தை எழுதியவர் யூசுஃபாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறுதியில் அவங்க சொல்லிடுறாங்க. பிறகு இந்த சகோதரர்களும் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பொண்டு வருது. இதனால தான் அந்த அடுத்து 90வது ஆயத் வருது. காலு, அவர்கள் எல்லாரும் கேட்டார்கள், இன்னக லஅன்த யூசுப், இன்னக லஅன்த யூசுப், நீங்க யூசுப் தானா, நீர்தானா யூசுப் என்று சொல்லி கேட்டாங்க. அந்த நேரம் கால அன யூசுஃபு, நான் தான் யூசுப், வஹாதா அஹி, இது என்னுடைய சகோதரர், கது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செஞ்சு விட்டான். இன்னஹு மையத்தகி வயஸ்பிர், யாரு உண்மையான முறையில் அல்லாஹ் தக்வா கொண்டு பொறுமை சாதிக்கின்றார்களோ, ஃபைன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹ் அந்த முஹ்ஸினீன்களுடைய நல்லோர்களுடைய பயபக்தியாளர்களுடைய பொறுமைக்கு கொடுக்கும் கூலியை வீணாக்க மாட்டான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தாங்க.